Hey friends, hi, hello, வணக்கம். UPSC Civil Service Examinationோட various aspects பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆல்ரெடி மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ பேப்பர், கம்பல்சரி பேப்பர், GS1, 2, 3, 4 இது எல்லாத்தோடைய சிலபஸ் என்ன புக் லிஸ்ட் ஃபாலோ பண்ண, எப்படி இதெல்லாம் அப்ரோச் பண்ண இதெல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ வந்து அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4 2018 மெயின்ஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் 1 to 3லலாம் 20 கொஷின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. செக்ஷன்ஸ்னு எதுவுமே பிரிக்கல. பட் ஜிஎஸ் பேப்பர் 4ல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2 செக்ஷனாக பிரித்து மொத்தமே 12 கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம செக்ஷன் ஏ முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து செக்ஷன் பிவை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செக்ஷன் பியில் 7th கொஸ்டினுக்கு போயிடலாம். ராகேஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் ஹூ என்ஜாய்ஸ் த ட்ரஸ்ட் ஆஃபீஸ் அஃபீஷியல்ஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ். ஸோ அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸோட ட்ரஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆஃபீஸர் தான் ராகேஷ். நெக்ஸ்ட், knowing his honesty, அவரோட நேர்மையை தெரிஞ்சு the government entrusted him with the responsibility of identifying the beneficiaries under a health care scheme meant for senior citizens. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு உள்ள ஹெல்த் கேர் ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பெனிஃபிஷரிஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ 60 years ஆஃப் ஏஜ் ஆர் above, belonging to reserved community, family income of less than 1 lakh per annum, post treatment prognosis is likely to be high to make a positive difference to the quality of life of the beneficiary. ஸோ வந்து போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இது பண்ணுறாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, லைக் க்ரைட்டீரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம டீட்டெயில்டாக ஆன்சர்லாம் பார்க்க தேவையில்ல, கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு நாள் வந்து ஒரு ஓல்டு கப்பல் இவங்க கிட்ட வராங்க, ராகேஷ் ஆஃபீஸ்க்கு வந்து அப்ளிகேஷனோட வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு வில்லேஜோட ரெசிடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க பிறந்ததுலேருந்தே அந்த ஓல்ட் மேனுக்கு வந்து ஒரு ரேர் கண்டிஷன் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவரோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிய வருது. அண்ட் அதோட கான்சிக்வன்சஸாக அவருக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வயிறு வலி வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ இதனால அவரால் எந்த விதமான ஒரு வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கப்பலுக்கு குழந்தைங்கன்னு யாருமே இல்லை. அண்ட் ஒரு எக்ஸ்பர்ட் சர்ஜன் வச்சு இவங்க வந்து இது பண்ணோம் அப்படின்னா அந்த சர்ஜரிக்கு வந்து எந்த ஃபீயும் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எப்படி இருந்தாலுமே இந்த கப்பல் தான் வந்து அந்த காஸ்ட்டை வந்து பியர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது. லைக் மெடிசன் காஸ்ட்டு, ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் இதெல்லாம் இவங்க பியர் பண்ணிக்கணும். பட் சர்ஜரிக்கு வேணால் அவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட்டே வந்து இவங்களுக்கு நியர்லி ஒரு 1 lakh பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கப்புள்ஸ் வந்து எல்லா க்ரைட்டீரியாவையும் இது பண்ணுறாங்க. பட் பி க்ரைட்டீரியாவில் இல்லை. தட் இஸ் அவங்க வந்து ரிசர்வ்டு கம்யூனிட்டியில் உள்ள ஆள் கிடையாது. மற்றபடி எல்லா க்ரைட்டீரியாவையும் இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஃபினான்ஷியல் எய்டு நீங்கள் கொடுக்கும் போது அவங்க அதில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ், அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ராகேஷ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 250 words. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒரு கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் 4th கண்டிஷன்லாம் வந்து செம்மையாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்க வந்து அந்த 1 lakh தான் பெர்மிசிபிள், அதை கேட்குறாங்க. மிச்சம் எல்லாமே இருக்குது, ரிசர்வ்டு கம்யூனிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகேப்பா, நான் வந்து என்னுடைய வேலைக்காக நான் வந்து என் வேலை மூலியமாக பண்ண முடியாது, பிகாஸ் ரூல்ஸில் இல்லை, நான் பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பேசுவோமா? ஆக்சுவலி அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, ஸோ எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த எத்திக்ஸுக்குன்னு நீங்கள் பிச் பண்ணணும். இப்போ இது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கொஸ்டின் அப்படின்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸாக மட்டும்தான் நீங்கள் பேசுகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் பர்சனலாக அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் எழுதவே கூடாது நம்ம. ஓகே, ஸோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரும். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ண வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த யோசிச்சுக்கோங்க, லைக் எல்லாமே ஃப்ரம் த ஹார்ட் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பட் அதையும் வந்து உங்களுக்கு புரியணும் எந்த இடத்துல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்மளை நல்லவங்களாக காட்டிக்க ட்ரை பண்ணுவோம். பட் இந்த இடத்துல அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களோட பர்சனல் ட்ரைட்ஸ், அதை விட்டுருங்க. இங்கே கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ ஆன்சரும் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக அக்கார்டிங் டு இது நான் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் 7th கொஸ்டின். அடுத்து 8th கொஸ்டின் பார்த்துக்கலாம். 8th கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்குது, பட் ஸ்டில் வில் ட்ரை. ஸோ ஆஸ் அ senior officer in the ministry, you have access to important policy decisions and upcoming big announcements such as road construction projects before they are noticed in the public domain. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸும் ரொம்ப சீக்கிரமாக வந்துன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மினிஸ்ட்ரி வந்து
மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ரோட் ப்ராஜெக்டை வந்து கொடுக்க போகிறதா வந்து உங்களுக்கு தெரியுது. ஆல்ரெடி அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. லைக் வந்து கவர்மெண்ட்டோட லேண்டு அண்ட் வந்து ரொம்ப கம்மியான லேண்ட் அக்வைசேஷன் தான் நடக்கணும் ப்ரைவேட் பார்ட்டிஸ்லேருந்து அப்படிங்கிறதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அந்த காம்பன்சேஷன் ரேட் இருக்குல்ல அந்த ப்ரைவேட் பார்ட்டிஸ்க்கு அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தான் ஃபைனலைஸ் பண்ணப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு டீஃபாரஸ்டேஷனும் நடக்காமல் எவ்வளோ கம்மியாக டீஃபாரஸ்டேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணால் வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் அந்த ஏரியாவுக்கு சுற்றி உள்ள ஏரியாவில் வந்து ஹைக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த இதுக்கு நடுவில் வந்து மினிஸ்டர் இந்த இதுக்கு கன்சர்ன் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரோடு விஷயங்கள் எல்லாத்தையும் ரியலைன் பண்ணி சம்வேர் அவரோட வீட்டுக்கு ஒரு 20 ஏக்கர்ஸ் பக்கத்தில் கொண்டு வர மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவரோட 20 ஏக்கர்ஸ் வீட்டுக்கிட்டக்க இந்த ரோடு வர மாதிரி லைட்டாக அலைன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றபடி பிக் பிளாட் ஆஃப் லேண்டு எல்லாமே வந்து அவரோட ஒய்ஃபுக்கு அந்த ஏரியா கிட்ட ஒரு நாமினல் ரேட்டில் இப்போவே வாங்குறதுக்கும் அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மெகா ரோட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல ஸோ அதுக்கு கிட்டக்க அவங்க வந்து இப்போவே இடத்த வாங்கி போட்டுருவாங்க. ஏன்னா இன்னும் அந்த ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸே பண்ணல, இப்போ தான் ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க பக்கத்தில் லேண்ட் வாங்கி போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ கதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையும் கன்வின்ஸும் பண்ணுறாங்க. ஸோ தட் இங்கே இதனால எதுவும் தப்பு நடக்காது. அண்ட் அவங்க ஒன்றும் லேண்டை வந்து இல்லீகலாலாம் வாங்கலை, லீகலாக ஆஸ் பர் லா தான் அவங்க வந்து லேண்டை வாங்கிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ மற்ற சேவிங்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹி ஈவன் ப்ராமிசஸ் டு சப்ளிமெண்ட் யோர் சேவிங்ஸ் இன்கேஸ் யூ டு நாட் ஹேவ் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் டு பை அ லேண்ட். ஸோ நீங்களும் வேணால் லேண்ட் வாங்கி போட்டுக்கோங்க அண்ட் உங்கள்கிட்ட ஒரு வேலை காசு இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பட் ரீஅலைன்மெண்ட்டோட ஆக்ட் படி என்ன ஆகிடும் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்டு அக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராஜெக்ட் படி அவ்வளோ தேவைப்பட்டு இருக்காது. பட் இப்போ போடுற ப்ராஜெக்ட் படி அதிகப்படியான லேண்ட் அக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால வந்துட்டு ஃபினான்ஷியல் பர்டன் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் பர்டன் ஆகிடும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபார்மர்ஸை நீங்கள் டிஸ்பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டை நீங்கள் எடுக்கிறீங்களா, ஸோ டிஸ்பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து எக்கச்சக்கமான மரங்களையும் நீங்கள் வெட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி க்ரீன் கவரும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். தட் இஸ் ஃபாரஸ்ட் ஏரியா எக்கச்சக்கமாக அழியும். அதுவும் ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ கரெக்டாக எக்ஸாமைன் பண்ணுங்கள், கிரிட்டிக்கலாக எக்ஸாமைன் பண்ணுங்கள். ஸோ இதனால் என்னென்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளே வரும் அண்ட் என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் ஆஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் வச்சுருக்கீங்க. இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக பாருங்க, ஆஸ் அ பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தான் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதுவே ஒரு டூ பேராகிராஃப்ஸ்க்கு மேலே இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்க்கும் போதெல்லாம் இன்னும் பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் டெஃபினட்டாக வந்துட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னா லைக் உங்களோட உண்மையாகவே உங்கள் மனசு என்ன இருக்கோ அது வந்து இவ்வளோ பெரிய கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும் போது வெளியில் வந்துடும். அதுதான் வந்து அவங்க அதுக்காக தான் இந்த மாதிரியான பேப்பர்லாம் இருக்குது. ரொம்ப ஜாலியான பேப்பர் தான். லைக் இதுதான் நீங்கள் கதை படிக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. இது ஒன் ஃபார்மேட் ஆஃப் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அது சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின். இது வந்து நீங்கள் இருக்கீங்க ஒன்றுமே இல்லை, உங்களுக்கும் இதனால யூஸ் நடக்குது, இதுக்கும் யூஸ் நடக்குது. பட் இனிஷியலாக போட்ட ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நிறைய டிவியேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இவங்க எல்லாருமே லீகலாக நடந்தால் கூட கவர்மெண்ட் காசெல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி இதை வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. 250 வேர்ட்ஸ் எழுதணும் அண்ட் மார்க் வந்து 20 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதணும். ஓகேயா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து 9th கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ 9th கொஸ்டினில் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டேட் வேர் ப்ரொஹிபிஷன் இஸ் இன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ வந்து அந்த ஸ்டேட்லேயே வந்து ப்ரொஹிபிஷனுங்கிறது ஃபோர்ஸில் இருக்குது. யூ ஆர் ரீசென்ட்லி அப்பாயிண்டட் அஸ் த சூப்பரிண்டென்டென்ட், எஸ்பியாக வந்து உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஃபார் இல்லிசிட் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்கர். ஸோ அந்த ஸ்டேட்டில் வந்து லிக்கரோட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அண்ட் இதனால நிறைய பேர் வந்து இறக்குறாங்க. ஓகே, ஸோ வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்களா அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏதோ. ஸோ அதனால நிறைய பேர் செத்து போகிறாங்க. அண்ட் அதில் பாதி ரிப்போர்ட்டடாக இருக்குது, நிறைய இது அன்ரிப்போர்ட்டடாகவே இருக்குது. அண்ட் இதுதான் வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம்
கொண்டு வரதுக்கான காரணமே. ஸோ இது கண்டிப்பாக இல்லைன்னாலே அந்த டிஸ்ட்ரிக்டில் ப்ராப்ளமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த விஷயத்தில் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் த அப்ரோச் டில் நவ் ஹாஸ் பீன் டு வியூ இட் ஆஸ் அ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அண்ட் டேக்கிள் இட் அக்கார்டிங்லி. ஸோ இப்போதைக்கு வந்து இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னு சொல்லி இதை இது பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் அந்த இப்போ ஏதோ காஸ்ட் இருக்குது, அந்த காஸ்ட்னால ஏதோ எஃபெக்ட் இருக்குன்னா அந்த எஃபெக்டை மட்டுமே நம்ம வந்து சரி பண்ணிட்டு இருக்கோமே தவிர காஸ்ட் தெரிஞ்சும் அதை ஒன்றுமே பண்ண ஆரம்பிக்கல. ரேட்ஸ், அரெஸ்ட் அண்ட் போலீஸ் கேசஸ், கிரிமினல் ட்ரையல்ஸ், ஆல் தீஸ் ஹேட் ஒன்லி லிமிடெட் இம்பாக்ட். இதை தாண்டி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, ரேடு போனீங்க, இல்லை அரெஸ்ட் பண்ணீங்க, போலீஸ் கேஸ் போட்டீங்க, எதுனாலும் ரொம்ப கம்மியான இம்பாக்டை தான் இங்கே வந்து கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப வருஷங்கள் ரொம்ப சீரியஸாக வந்து போயிட்டே இருக்குது எப்பயுமே. ஸோ நீங்கள் இதே மாதிரி போகிறீங்க. ஸோ இந்த நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக போகிறீங்க அண்ட் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த டிஸ்டிலேஷன்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமிக்கலாக, இண்டஸ்ட்ரியலாக, எஜுகேஷனலி பேக்வேர்டான ஒரு ரீஜனாக இருக்குது அண்ட் அக்ரிகல்ச்சரும் வந்து எக்கச்சக்கமாக வந்து அஃபெக்ட் ஆகுன ஒரு இடமா இருக்குது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த கம்யூனிட்டி கிளாஷ் எல்லாமே இங்கே வந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த ஏரியாவில். ஸோ இதில் வந்து பெரிய லெவலில் இனிஷியேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து இது வரைக்கும் எடுக்கப்படல அண்ட் கவர்மெண்ட் சைடில் இருந்தும் சரி, இல்லை சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸும் சரி, இந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பீப்புளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது, பட் ஸ்டில் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன நியூ அப்ரோச் கொண்டு வருவீங்க இந்த ப்ராப்ளமாக கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரதுக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 250 வேர்ட்ஸுக்கு இதை நீங்கள் எழுதணும். சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் இவ்வளோ பெரிய கொஸ்டினை படித்து அதை புரிஞ்சு அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்கள் டைம்லாம் நிறைய எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம மற்ற இதுனா 20 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க, இப்போ வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் தான் சீக்கிரமாக எழுதி முடிச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கொஸ்டின்னா ஃபஸ்ட் அதை வாசிக்க அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்ஹெரிட் பண்ணி நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். ஸோ என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் எடுப்பீங்கன்னு இது எனக்கு தெரியாது அப்படின்னா யாருக்குமே தெரியாது. பட் இதெல்லாம் ஸ்பாட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டினும் பெருசாக இருக்குது, 11th கொஸ்டின் ரொம்பவே பெருசாக இருக்குது, 12th கொஸ்டினும் பெருசாக இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி வீடியோட டைம் 10 minutes தாண்டி அது எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பாக்கி கொஸ்டின்ஸை பார்ப்போமா, அகல்ஸ் இல்லை போதும்ப்பா நானே வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் தட் இஸ் ஆல் ஃபைன். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ 20 minutesக்கு மேலே போயிடுச்சுல. ஸோ இப்போ இந்த வீடியோவையும் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். 10th கொஸ்டினும் சம்வேர் வாட் இஸ் இட் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ சம்வேர் ஏதோ இது கொடுத்துட்டு கடைசியாக அந்த லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். ஆஸ் அ சீனியர் ஆஃபீஸர் entrusted with the responsibility of handling this issue, how are you going to address it? ஸோ ஆஸ் அ பர்சன் நீங்கள் இந்த ஏதோ இஷ்யூ மேலே பேசியிருக்காங்க, நம்ம அந்த இஷ்யூ இன்னும் பார்க்கல. ஸோ இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ் அ பப்ளிக் சர்வெண்ட்டு, ஆஸ் அ சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், ஆஸ் அ திஸ் தட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இதுக்கும் அதுக்கும் 20 மார்க் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11க்கு போயிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு டாக்டர் எக்ஸ் அதெல்லாம் வச்சு ஏதோ கதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. மேலே இஷ்யூ நம்ம பார்க்கலாம், சும்மா ஆப்ஷன் மட்டும் வாசிச்சு பார்க்கலாம். டேக்கிங் அ broader view, ensure substantial tax compliance and ignore defaults that are merely technical in nature, pursue the matter strictly and proceed on all fronts whether substantial or merely technical. ஸோ அவங்களே 2 ஆப்ஷன் கொடுக்காங்க. ஏதோ இஷ்யூக்கு 2 இது கொடுத்துட்டு நீங்கள் இதில் எந்த வியூ எடுப்பீங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலி என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ் அ ஹெட் ஆஃப் டேக்ஸ் ஏஜென்சி. ஸோ இந்த இது வந்து ஏதோ டேக்ஸ் ஏஜென்சி ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ ஆஸ் அ ஹெட் ஆஃப் டேக்ஸ் ஏஜென்சி விச் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வில் யூ ஆப்ட் அண்ட் ஃபார் ஒய். ஸோ நீங்கள் வந்து எதை எடுப்பீங்க, எதை தேர்ந்தெடுப்பீங்க, இந்த கொடுத்த 2த்துல எந்த பாயிண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அண்ட் ஏன் அதை தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொல்லணும். ஸோ எப்பயுமே நம்ம சொல்லும் போது அந்த ஃபஸ்ட் அந்த இஷ்யூ புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்சர் நான் என்ன பண்ணுறேன், இதை தான் நான் பண்ண போகிறேன், ஏன் அதை பண்ண போகிறேன், இந்த ரீசனால் பண்ண போகிறேன், அந்த மாதிரி கரெக்டான ஃபார்மெட்டெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். தட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ் அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஆன்சர் நிறைய எழுதி பார்க்க தான் இது எல்லாமே வரப்போகுது. பட் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. ஸோ இதோ 250 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதி ஆகணும். அடுத்தது ஃபைனலாக வந்து 12th கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ 12th கொஸ்டினும் எக்கச்சக்கமான ஒரு கதைகள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஸோ ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, டூ யூ அக்ரி தட் ஏதோ ஒரு ஆக்ஷன் were ethically justified even if legally prohibited. ஸோ வந்து லீகலாக ஒரு தப்பான ஏதோ விஷயம் நடந்திருக்கு, பட் எத்திக்கலி அது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி நீங்கள் ஒத்துக்குறீங்களா இல்லையா, சரி ஒத்துக்குறேன்னா ஏன் ஒத்துக்குறீங்க, ஒத்துக்கலைன்னா ஏன் ஒத்துக்கலை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக் அன் ஆர்கியூமெண்ட் பை வெயிங் த கம்பீட்டிங் வேல்யூஸ் இன் தீஸ் கேஸ். ஸோ இதில் எல்லா இடத்துலையும் ஒரு கம்பீட்டிங் வேல்யூ இருந்துகிட்டே இருக்கும். டு சே நம்ம அப்போ மேலே பார்த்தோம்ல, இப்போ வந்து பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்கிறது தப்பு தான் கன்ஃபார்மாக. சரி அப்போ வந்து நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன், நம்ம
நம்ம போய் சொன்னால் வந்து ஒரு 10 பேர் உயிரை காப்பாற்றலாம், இல்லைனா வந்து அந்த 10 பேரே யாராச்சும் ஏதாவது ஆகிடும்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகேப்பா நான் போய் சொன்னால் பரவாயில்ல, அவங்கள காப்பாற்ற முடியுதில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் இது இருக்குல்ல, அந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அந்த வேல்யூஸோட காம்படிஷனை வச்சு நீங்கள் கரெக்டாக வெயிட் பண்ணுங்க அப்படிங்காங்க. இதுக்கு அது பரவாயில்ல, உயிர் போகுது அப்படிங்கிற நிலைமைக்கு போய் சொன்னால் பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ல, அதை பற்றியான ஒரு கொஷின் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் தட் இஸ் அந்த மேலே உள்ள இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எத்திக்ஸில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த எத்திக்ஸ் கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எத்திக்ஸ் படிக்கிறீங்களோ, லைக் கொஷின் பேப்பர் எவ்வளோ படிக்கிறீங்களோ, எவ்வளோ கேஸ் ஸ்டடீஸ் வந்து உட்காந்து வேர்ட் பை வேர்டாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அவ்வளோ ஈஸியாக உங்களால் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா அப்சல்யூட்லி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதே தான் திரும்ப திரும்ப கேட்க போகிறாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ தட் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இன்கேஸ் இந்த பாக்கி 3 கொஷினையும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் லேர்னிங். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லா கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ தட் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, எல்லா வீடியோஸும் பார்த்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2018 கொஷின் பேப்பர் எல்லாத்துக்குமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு குட்டி கான்ஃபிடன்ஸ் ஆச்சும் உங்களுக்குள்ளே வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும் முக்கியம் இல்லை. ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டான ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணால் தான் இந்த எக்ஸாமில் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் த கீ. ஸோ எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் உங்கள் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களை யாருக்கூடயே கம்பேர் பண்ணிக்காதீங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு படித்தோம் அப்படிங்கிறத தாண்டி கரெக்டாக படித்தோங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனை உங்களுக்குள்ளே நிறைய கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ other than this, if you have any doubts, please do say me in the comments below. And thanks a lot for all your support. Thank you.